பசங்க ட்வின்ஸ் சார். விக்னேஷ் குமரேஷ். விக்னேஷ் தான் இப்போ அடிபட்டிருக்காரு. இன்னொரு பையன் அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காலேஜ் காலையில் கிளம்பி போயிட்டாங்க 7 மணிக்கு. பேட்டரி வண்டி தான் கொடுத்து விட்டோம். பேட்டரி வண்டியை வச்சுட்டு இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டி இன்னொரு இடத்துல வச்சுட்டு வேற வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காலேஜ் போனாங்கன்னு தான் நினச்சிருந்தேன். 11:30க்கு மேலே தான் இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு புறப்பட்டு ரத்தம் கசிவு இருக்கு. அது சரி பண்ணோம்னா 2 நாள் ஆகும். ஐசியில் இருக்கான். பார்த்துட்டு சொல்கிறாங்க. காலையும் எலும்பு அடிபட்டுருக்கு. அதையும் ஆப்ரேஷன் பண்ணணும். இதனால எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா? அது தெரியாது. சின்ன பையன் தான் விவரம் சொன்னான். சின்ன பையன் சொன்னா முன்னாடி 2 வண்டியில வந்திருக்காங்க. பின்னாடி வந்த வண்டி இடிச்சதுல அப்படியே கவுண்ட் இதாக இருக்கும். அது ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ரத்தம் வந்து உரையிறது நிக்கணும்ன்றாங்க சார். அது இது பண்ணாக்கா முடியும். 48 மணி நேரம் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ இன்னொரு பையன் எப்படின்னா இன்னொரு பையனுக்கு வந்து முதுகுல அடிபட்டதுனால அவனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். 2 பேருமே ஒரே காலேஜ். ஒரு நீங்க என்ன பண்றீங்க? பால் கடை பால் கடை. மீட்டிங் போறேன்னு சொன்னாரு. இல்லை சார், காலேஜ் போகிறேன். காலேஜுக்கு தான் சார் நான் அனுப்பி விட்டேன். காலேஜ் தான் போயிருக்காங்க. காலேஜுக்கும் போயிட்டாங்க. நான் சின்ன பையன் சொல்கிறாங்க காலேஜ் போயிருந்தான், வெளியே வந்துட்டான் அப்படின்னு. வெளியே இவங்க அனுப்பி விட்டதுனால வந்தானா இல்லை அவங்கள இவன் தெரியாமல் வந்தானான்ற விவரம் தெரியல. கேட்டால் தான் தெரியும். ஆர்வம் இந்த காலேஜ் நேஷனல் சார் காலேஜ் வந்து இங்க வந்து ஆமாம் சார். 10 மணிக்கு மேலே தான் காலேஜ் விட்டு வெளியே வந்திருக்கான். 11:30க்குலாம் எனக்கு நியூஸ் வருது அடிபட்டு. பாண்டியன்.